ஆனந்தி கழுத்திலிருந்து தாலி தொலைஞ்சதிலிருந்து அன்புக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு ஆனந்தி ஒரே பதட்டமா இருக்க, இந்த சூழ்நிலைய பயன்படுத்திக்கிட்ட மகேஷ், இதுக்கு பரிகாரம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆனந்திய சம்மதிக்க வச்சு எல்லாரும் கோயிலுக்கு போறாங்க. அங்க ஒரு மஞ்ச கயித்துல தாலிய கோர்த்து ஆனந்திக்கு மறுபடியும் தாலி கட்டினா பரிகார தோஷம் நீங்கிடும்னு சொல்ல, அதுக்கான ஏற்பாடு எல்லாத்தையும் பண்றதுக்காக கோயிலுக்கு போறாங்க. அங்க கோயில்ல அம்மன்ட்ட மகேஷ் வேண்டிக்கிறாரு. நான் வேணுக்குனே ஆனந்தியோட கிடைச்ச தாலிய நான் ஒளிச்சு வைக்கல. அன்பும் ஆனந்தியும் ஒண்ணு சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த தாலிய நான் ஒளிச்சு வச்சிருக்கேன். தாலியோட அருமை எனக்கு தெரியும். இதுல ஏதாவது தப்பு இருந்தா என்ன மன்னிச்சிடு ஆத்தான்னு சொல்லிட்டு அம்மன்ட்ட மகேஷ் மனமுருகி வேண்டிக்கிறாரு. பரிகாரம் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது தொலைஞ்ச தாலிய கோயில அங்க கொண்டுட்டு வராங்க. ஆனந்தி உன்னோட தாலி மறுபடியும் கிடைச்சிடுச்சு. இது ஃபேக்டரியில தான் கிடந்துச்சுன்னு சொல்லிட்டு கோயில கொண்டு வந்து ஆனந்திட்ட அந்த தாலிய குடுக்க, அத பார்த்த ஆனந்தி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அத கையில எடுத்துட்டு போயி நேரா அன்புட்ட போங்க ஆனந்தி. பார்த்தீங்களா? இந்த தாலிய நான் வேணுக்குனே கழட்டி ஒண்ணும் வைக்கல. எனக்கு தெரியாம தான் அந்த தாலி தொலைஞ்சுச்சு. ஆனா நீங்க என்ன என்னென்ன பேசுனீங்க? என் மேல எவ்வளோ கோவப்பட்டீங்க? நீங்க கட்டின தாலிய நான் வேணுக்குனே கழட்டி வைப்பேனான்னு சொல்லிட்டு அன்புட்ட செல்லமா கோவிச்சுக்கிறாங்க ஆனந்தி. இத பார்த்த எல்லாரும் அங்க சந்தோஷப்பட, தன்னோட கையில இருந்த தாலிய எடுத்து ஆனந்தி தன்னோட கழுத்துல போட போறாங்க. அப்ப அத பார்த்துட்டு இருந்த அர்ச்சகர் ஆனந்திய தடுக்கிறாரு. "என்னம்மா இது ஒண்ணும் செயின் கிடையாது. சாதாரணமா அந்த தாலிய எடுத்து நீ பாட்டுல உன் கழுத்துல போட போற. இது உன்னோட கணவர் அன்பு கட்டின தாலி. மறுபடியும் இந்த தாலி உன் கழுத்துல ஏறணும்னா அது அவரோட கையால தான் ஏறணும். நீ ஏன் அந்த தாலிய உன் கழுத்துல போட்டுக்க கூடாதுன்னு சொல்ல ஆனந்தி ஒரு மாரியா தயங்கிக்கிட்டே நிக்கிறாங்க. அன்பு இந்த தாலிய உன் கழுத்துல கட்டினா தான் இந்த பரிகாரம் முழுமை அடையும்னு சொல்லிட்டு அர்ச்சகர் சொல்ல, இதுக்கு ஆனந்தி சம்மதிக்கிறாங்க. மறுபடியும் அன்பு ஆனந்தியோட சம்மதத்தோடயே அந்த தாலிய ஆனந்தி கழுத்துல கட்டுறாரு. அங்க சுத்தி இருந்த எல்லாரும் மறுபடியும் ஆனந்தியும் அன்பும் ஒண்ணு சேர்ந்துடும்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட, இப்போ ஆனந்தி சம்மதத்தோட தான் அன்பு தாலி கட்டியிருக்காரு. ஏற்கனவே ஆனந்தி சம்மதம் இல்லாம திருட்டுத்தனமா அன்பு தாலி கட்டினதுனால அன்பு மேல கோபமா இருந்த ஆனந்தி, இப்ப தன்னோட சம்மதத்தோட அன்பு தாலி கட்டினதுனால, இப்போ மறுபடியும் அன்புவ தன்னோட கணவனா ஏத்துக்குவாங்களா? இல்ல மறுபடியும் வேணான்னு சொல்லுவாங்களான்னு சொல்லிட்டு வர எபிசோட்ல பார்க்கலாம்.